ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 2 மெயினான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ்ஷை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ஒரு 7 முந்திரி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். முந்திரி எடுத்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா மூடி வச்சிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு கூடவே நான் வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து வெட்டினதை போட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கு கூடவே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எங்கள் மிளகாத்தூள் வந்து அவ்வளோ காரம் இருக்காது அப்படின்றதுனால நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போடுறீங்க அப்படின்னா அப்போ வந்து பாதி ஆக்கிக்கோங்க, அதாவது 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துக்கிறேன். பட்டாணி போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க பட்டாணி எல்லாமே வேகும். அதுக்கு கூடவே மிளகா ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை நல்லா ஊற்றிக்கிறேன். இது நீங்கள் முந்திரி பேஸ்ட் ஊற்றும் போது உங்களுக்கு வந்து க்ரீமியாக ஆகும். உங்களுக்கு நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இன்னமும் க்ரீமியாக வேணும் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கடையில் விற்கிது. அமுல் அந்த மாதிரி நிறைய ப்ராண்டில் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் வந்து போட்டுக்கலாம். இதெல்லாமே போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடுறேன். நல்லா கொதித்ததுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி இலைலாம் போட்டுட்டு நான் இறக்கிடுறேன். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சூப்பராக இருக்கும். நல்ல சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.